கிருபானந்த வாரியாரின் கொள்ளுப்பேத்தி. திருமணமான 3 மாதத்தில் மரணம். மீண்டும் ஒரு வரதட்சணை புகார். வரதட்சணை புகார்கள் தமிழகத்தை உலுக்கி வருகின்றன. தற்பொழுது கிருபானந்த வாரியாரின் கொள்ளுப்பேத்தி கவிதா திருமணமான 3 மாதத்தில் உயிரிழந்துள்ளார். எனது மகள் சாவுக்கு வரதட்சணை கொடுமைதான் காரணம் என்றும் 100 பவுனுக்கு மேல் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்ததாகவும் மாப்பிள்ளைக்கு 13 பவுன் நகை போட்டதாகவும் வேதனையுடன் கவிதாவின் தந்தை கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் வசித்து வருபவர் தட்சிணாமூர்த்தி. இவரது மகள் கவிதா சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இவர் பிரபலமான ஆன்மீக சொற்பொழிவாளரான கிருபானந்த வாரியாரின் கொள்ளுப்பேத்தி ஆவார். கவிதாவுக்கும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த நாகார்ஜுன் என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. நாகார்ஜுன் ராணுவத்தில் டாக்டராக பணியாற்றி வந்துள்ளார். கல்யாணம் முடிந்த பிறகு தனது மனைவியான கவிதாவை உடன் அழைத்துச் செல்லாமல் சென்னையில் விட்டுச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 10ஆம் தேதி ஜாபல்பூருக்கு கவிதாவும் அவரது கணவர் நாகார்ஜுனும் சென்றுள்ளனர். அப்போது திடீரென்று நள்ளிரவு 12:30 மணிக்கு கவிதாவின் தந்தையை தொடர்பு கொண்ட நாகார்ஜுனா குடும்பத்தினர், உங்கள் மகளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது, மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பதறிப்போன கவிதாவின் பெற்றோர்கள் விமானம் மூலம் ஜாபல்பூர் ராணுவ மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அப்போது கவிதா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஜூன் 11ஆம் தேதி அங்குள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடல் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்ததும் கவிதாவின் உடலை சென்னைக்கு கொண்டு வர மாப்பிள்ளை வீட்டினர் ஏற்பாடு செய்துள்ளனர். கவிதாவின் பெற்றோரை கேட்காமலேயே இதை செய்திருக்கிறார்கள். கவிதாவின் உடல் சென்னைக்கு கொண்டு வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் ஒரு வார காலத்திற்கு சென்னையில் உள்ள கவிதாவின் வீட்டிலேயே நாகார்ஜுனா அவரது தந்தை தாய் தங்கியிருந்துள்ளனர். இதற்கிடையே மாப்பிள்ளை நாகார்ஜுனாவின் நடத்தையில் கவிதாவின் குடும்பத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜாபல்பூர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் கவிதாவின் தந்தை புகார் அளித்துள்ளார். மருத்துவமனை கட்ட இடம் வாங்கி தரச் சொல்லி கவிதாவை மாப்பிள்ளை வீட்டினர் துன்புறுத்தியதாகவும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாப்பிள்ளை வீட்டினர் கொடுத்த கொடுமையில் கவிதா மரணம் அடைந்திருப்பதாக சந்தேகம் தெரிவித்த கவிதாவின் தந்தை இது தொடர்பான ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறார். ராணுவ மருத்துவமனையில் கொடுத்த இறப்பு சான்றிதழில் தலையில் அடிபடவில்லை என்று தெரிவித்திருந்ததாகவும் அரசு மருத்துவமனை உடற்கூறாய்வு அறிக்கையில் தலையில் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் பலமாக அடிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அன்று மொழி புரியாததால் மகளின் உடலை வாங்கி வந்துவிட்டதாகவும் வரதட்சணை கொடுமையால் தனது மகளை கொலை செய்த நாகார்ஜுனா குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்ததாகவும் தற்பொழுது வரை புகாரை வாங்க மறுப்பதாகவும் வேதனையுடன் கூறினார். இது தொடர்பாக சென்னையில் பேட்டியளித்த கவிதாவின் தந்தை 100 பவுனுக்கு மேல் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்ததாகவும் மாப்பிள்ளைக்கு 13 பவுன் நகை போட்டதாகவும் வேதனையுடன் கூறினார். 100 பவுனுக்கு மேல் நகை போட்டேன். என் மகளுக்காக ₹1 கூட செலவு செய்யாமல் இந்த 3 மாதத்தில் என் மகளிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை வாங்கியுள்ளனர். ஏற்கனவே நிச்சயதார்த்தமாகி நாகார்ஜுனாவிற்கு திருமணம் நின்றுள்ளது. சென்னையில் ஒரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நின்றுவிட்டது. எனது மகள் மரணத்திற்கு வரதட்சணை கொடுமைதான் காரணம். என் பெண்ணிற்கு நீதி வேண்டும். காவல் நிலையம் உள்ளே விடவே மாட்டேன்கிறார்கள். நான் 2 மணி நேரமாக இங்கே நிற்கிறேன் என்று வேதனையுடன் பேட்டியளித்துள்ளார்.